வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சத்தான உணவுகளை பார்த்துருக்கோம், ஏன் கெத்தான பாரம்பரிய உணவுகளும் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேக்கரி உணவுகளில் ஒன்றான தேங்காய் பண்ணை நம்ம வீட்டிலையே செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் ஈஸ்ட் இல்லாமல் ஓவன் இல்லாமல். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் இருக்கா, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் போதும். சர்ப்ரைஸான வீடியோவை நீங்கள் இனி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 2 கப்பு, கால் கப்பு ஜீனி பொடி பண்ண பவுடர், நல்லா கலந்துக்கணும். இது 3/4 கப்பு குலோப்ஜான் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா. இதை நல்லா கலந்துக்கணும். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன். ஏன் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். காய்ச்சி ஆறின பால், ஒரு கப்பு. இதுக்கு தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் பத்துலன்னா கரெக்டாக 1 கப்பு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறேன். கரெக்டாக இருக்குது 1 கப்பு. நல்லா புரோட்டாவுக்கு மாவு பிசைகிறாப்புல நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த எண்ணெய் வந்து வாசனை இருக்கும், அதனால் அதை பயன்படுத்தாமல் பாக்கெட்டில் இருக்கிற ஆயில் வாங்கி அதை பயன்படுத்திங்க. அது வந்து ஓகே ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். இப்படி பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவி மூடி வச்சிடணும். அப்படியே தடவி மூடி வச்சா போகிறோம். ஏன்னாக்கா மேலே மாவு காயாமல் இருக்கும். அதுக்காக இப்படி தடவி 1 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். மேலே போடுறதுக்கு இந்தமாரி இந்த கட்டையில் இந்த இதுலேயே பெருசாக இருக்கும் ஹோலு, கேரட்லாம் செதுக்கிறது, அதுமாரி செதுக்கிறதுல இந்தமாரி கீறி செதுக்கி வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா மேலே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி செதுக்கி வச்சிட்டிங்கனாக்கா அந்த தேங்காய் பண்ணில் மேலே தூவுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுமாரி செதுக்கி வச்சுருக்கேன். தேங்காயை இது மாதிரி செதுக்கியும் வச்சுக்கலாம். செதுக்க முடியல கீட்டா இருந்துன்னு சொன்னால் மிக்சியில் அடிச்சியும் வச்சுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன், ஒரு 2 ஏலக்காய் அளவு பொடி போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி 2 ஏலக்காய் பொடி பண்ண அளவுக்கு பொடி போட்டிருக்கேன். ஜீனி பொடி பண்ண பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த இனிப்பு போதும்னா வச்சுங்க. பத்தலைன்னு சொன்னாக்கா இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஜீனி பவுட்ரு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் பிடிச்சதுன்னா போட்டுங்க, பிடிக்கலன்னாக்கா வேண்டாம். இது நான் போடுறது இப்போ கடையில் போட்டிருக்க அப்படியே இருக்கும், பேக்கரியில் போட்டிருக்காப்புலே இருக்கும். இது பசு நெய் 1 கரண்டி உருக்கி ஊற்றிங்க. இதை நல்லா இப்படி கலந்துக்கிட்டு இது சேர்றதுக்காக இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு கலந்துக்கணும். 1 ஸ்பூன் மைதா மாவு. இது வந்து இப்போ இந்த நெய் ஊற்றிருக்கிறதும் இந்த ஜீனி போட்டிருக்கிறதும் கொஞ்சம் லைட்டாக இலவல் தன்மை, லைட்டாக ஒரு நசநசப்பு கொடுக்கும். தேங்காய் பண்ணுக்கு மேலே போடுற தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. பன்னு செய்யறதுக்கு மைக்ரோ ஓவன் கிடையாது,
குக்கர் வச்சுருக்கேன், கனமான குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் மண் கொஞ்சம், ஆற்று மணல் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு இந்த ஒரு கலவடை ஒன்று அதில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹையில் வச்சு ஹீட் ஆகிட்டு 1/2 இன்ச்சுக்கு கனமாக போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே தடவிக்கணும். அப்படியே இல்லை 1/2 ஸ்பூனை கூட எடுத்து தடவிக்கலாம். தேங்காய் பூவை தாவில் நல்லா ஒத்தாவில் போட்டு கையால் நல்லா அழுத்தி விட்டு அள்ளி போட போடணும், உதிர்ந்துடும். அதனால் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். தேங்காய் பண்ணு எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா தட்டில் எண்ணெய் தடவி கொஞ்சம் குழியாக இருக்க தட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நெய் தடவி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் வச்சு ஒரு தட்டை வச்சு நான் மூடிடுறேன். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டுது. எடுத்துட்டு திறந்து பார்க்குறோம். நல்லா உப்பிருக்கு, நல்லா வெந்தும் இருக்குது. இது வந்து போய் எடுத்துரும். மூடி வச்சோன்னா நல்லா வெந்து நல்லா உப்பிட்டு நல்லா இருக்குது. இதை எடுக்கும்போது அப்படியே நேரடியாக எடுக்காமல் இதை குழம்பு போட்டு கவுத்து இப்படி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான டேஸ்டான தேங்காய் பண்ணு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வீட்டிலையே நம்ம கைப்பட செஞ்சது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஈஸ்ட்டு போடாமல் இந்த அளவு நான் செஞ்சுருக்கேன். இன்னும் அதுலேருந்து ஈஸ்ட்டு போட்டோன்னு சொன்னால் இது இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதுவே இப்போ நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஈஸ்ட்டு போடாமல் இருக்கிறது எப்படி இருக்குது, ஈஸ்ட்டு போட்டோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காய் பண்ணை இதே முறையில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இனிமேல் பேக்கரி போகாமல் வீட்டில் கற்றுங்க.